வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் வந்து மழை பெய்து வருகின்றது. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அதே போல் ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதே போல் சிதம்பரம், சீர்காழி, காரைக்கால், அதே போல் கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள், தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து தற்போது மழை பெய்து வருகின்றது. தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பகுதி, இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில் மழை நிலவி வருகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது கனமழை பெய்து வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மழை பெய்யும். அதேபோல் வங்கக்கடலில் வருகிற 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள அந்தமான் தீவு பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் 24ஆம் தேதி இரவு முதல் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு நாள் மாறுதலுக்கு உட்படலாம். 24 அல்லது 25 இந்த மாதிரி மாறுதலுக்கு உட்படலாம். அந்த பாதையின் நகர்வை, அந்த காற்றழுத்த தாழ்வின் நகர்வை பொறுத்து இருக்கின்றது. எனவே 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். குறிப்பாக இந்த தாழ்வு மண்டலம் அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகர்வது உறுதியாகிவிட்டது தற்போது. எனவே தமிழகத்தில் 24ஆம் தேதி இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீனவர்கள் 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாய நண்பர்கள் 24ஆம் தேதியிலிருந்து அறுவடை பணியை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காற்று பாதிப்பு இருக்காது. இது ஒரு நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வு. 23ஆம் தேதிக்கு அப்புறம், நவம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு, நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வு என்பதால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி புயல் வருவது உறுதியாகிவிட்டது. அதாவது தாழ்வு மண்டலம். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சுழற்சியானது பாருங்கள், நம்ம தமிழகத்தை நோக்கி தான் வரும். அது வந்து பாருங்கள், அதனுடைய நம்ம வந்து பாருங்கள், அந்த சென்னையிலேருந்து அந்த நாகப்பட்டினம் இடப்பட்ட பகுதி ஃபுல்லாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மழைக்கான அந்த நிகழ்வு கொடுக்குங்கிறத நம்ம இந்த ரேடாரை பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் எந்த அளவுக்கு டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே வந்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. சரிங்களா? இன்னொன்று, நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு 15-16 கணினி சார்ந்த கணிப்புகளை வச்சு ஒரு ஐரோப்பிய மாடல் ஒன்றியம் ஒரு கணிப்பு விட்டுருக்காங்க. அந்த கணிப்பில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், தமிழகத்தை நோக்கி வருவது தான் புயல் உறுதி. தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த வயலட் கலரில் இருக்குது, அப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுதான் இந்த புயலோட மையப்பகுதி, அதாவது தாழ்மண்டல மையப்பகுதி. இது வந்து பாருங்கள், தமிழக கடற்கரையை ஒட்டி, இலங்கை ஒட்டி தான் வரப்போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த கலர் டிஃப்ரென்ஷனில். ஸோ அந்த நடுப்பகுதி பாருங்கள், அது நம்ம தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகுது. அதனால் இது வந்து ஒட்டுமொத்த ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில், அதாவது ஒரு 15 கணினி சார்ந்த கணிப்புகளின் அடிப்படையில் அந்த ஒரு ஃபோர்காஸ்ட் ஐரோப்பிய மொழியில் கொடுக்கும்போது, ஸோ நம்மளை நோக்கி தான் அது வரப்போகுது. அந்த தாழ்மண்டலம் கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. ஏதேனும் மாறுதல் இருந்தால் நிச்சயமாக விரைவில் தெரிவிக்கப்படும். ஒருவேளை புயலுக்கான மாறுதல் இருந்தால் நிச்சயமாக உடனடியாக தெரிவிக்கப்படும். நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.